மிக உயர்ந்த ஞானிகளுக்கு மிக நன்றாக தெரியும், தான் தான் உயர்ந்தவன் உண்மையை உணர்ந்த ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன் மதம் தான் உயர்ந்ததுன்னு உண்மையை உணர்ந்த ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன்? உண்மை அனைவருக்கும் பொதுவானது. உண்மை என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் என் உயிர் தான் சொல்லுது. உண்மை என்ன சொல்லுது? எல்லாம் என் உயிர் தான். அங்கே இருக்கிற அந்த புள்ள என் புள்ள தான், இங்கே இருக்கக்கூடிய அப்பா என் அப்பா தான், அங்கே இருக்கக்கூடிய ஆடு என் ஆடு தான், இங்கே இருக்கக்கூடிய கழுதை என் கழுதை தான். இப்படி பார்க்குறவன் எப்படி பிரித்து பார்ப்பான்? பிரித்து பார்க்க முடியுமா? முடியுமா? உண்மையை உணர்ந்தவனால எப்படி பிரித்து பார்க்க முடியும்? எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது எதுவுமே புரியாம பாவமா செஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எது பண்ணாலும் நான் தான் பெரிய ஆள்னு ஒரு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. புண்ணிய கணக்கு சேருது, பாவ கணக்கு சேருது, டார்ச்சர் பண்றீங்க, உயிர் எடுக்கிறீங்க, எல்லாரையும் போட்டு கொன்னுடுறீங்க. எப்படி நீங்க அமைதி நிலைக்கு போவீங்க? எப்படி உங்க ஆத்மா சாந்தி அடையும்? பதில் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் எனக்கு எல்லாரும் வாய்க்கிலேயே பேசுறோம்ல, ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னும் நீங்க பிரார்த்திச்சா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இன்னும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சித்தர்களா நீங்க? ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? ஊறுபட்ட பாவத்தை பண்ணி வச்சிருக்குது. அதை அடுத்த பிறவி எடுத்தாதான் பரிணாம வளர்ச்சியில் நல்ல நிலைக்கே போகும், பக்குவ நிலையை அடையும் அந்த ஆன்மா. பிறவி என்பது என்ன? சாபம் தான், பட் தேவைப்படக்கூடிய சாபம். ஏன்? பக்குவம் அடையாம எப்படி இந்த ஆன்மா இறைநிலையை போய் அடையும்? பக்குவம் அப்படின்னா என்ன? கஷ்டம் கவலை ரெண்டையும் மாத்தி மாத்தி உங்களுக்கு கொடுத்தாதான் புத்தி வரும். எது நல்லது எது கெட்டதுன்னு. எஸ் ஆர் நோ? உங்களை போட்டு உருட்டி பெரட்டி டார்ச்சர் பண்ணி எடுக்கலன்னா நீங்க எதுக்கு இங்கே வரீங்க துபாய்க்கு? ஜாலியா வீட்லயே காலாட்டிகிட்டே படுத்திருக்க மாட்டீங்க. எஸ் ஆர் நோ? அப்போ அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம்ன்றது இப்ப தெரிஞ்சிருச்சா? அனுபவம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அனுபவம் என்ற ஒன்று வரவில்லை என்றால் உங்களது ஆன்மாவும் உங்களது மனமும் மிகுந்த மன வலி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை விடுவீர்கள். பக்குவம் வரணும் குருஜி, பக்குவம் வரணும். பக்குவம் வராம நீங்க 1,00,000 வருஷம் உட்கார்ந்து யோகம் தவம் பண்ணீங்கனாலும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்பயே சொல்றேன் நான். தவமே பண்ணாதவன் படார்னு பார்த்தா இறைநிலைக்கு போயிடுவான். சம்பந்தமே இருக்காது, அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. கடவுள்னா என்னன்னே தெரியாது, தவம்னா என்னன்னு தெரியாது, யோகம்னா என்னன்னு தெரியாது. பார்த்தா அவன் சொன்னா ஒரு விஷயம் நடக்கும், நினைச்சா நடக்கும். அவனை சுத்தி பாசிட்டிவான பீப்புளா இருப்பாங்க. இறையாற்றலின் உச்சத்தில் அவன் இருப்பான். எப்படி? ஒரே காரணம் தான், 4 பேர் நல்லா இருக்கணும்னு உண்மையாவே நினைப்பான். இந்த ஒரு குவாலிட்டி போதும், இறைவன் உங்களுக்குள்ள வந்துருவார். ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனை மட்டும் இருந்துவிட்டால் போதும், இவன் இறைவனை தேடவே தேவையில்லை. இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார்னு அகத்தியர் சொல்றார். நான் சொல்லல. என்ன சொல்றாரு? அகத்தியர் சொல்றார். ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, தவம் பண்ணலனாலும் பரவாயில்ல, யோக பயிற்சி பண்ணலனாலும் பரவாயில்ல, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டானா போதுமா, இறைவன் இவனது அடிமையாக மாறிவிடுகிறார். வார்த்தையை கவனிக்கணும். எந்த மதங்கள்ல எந்த மார்க்கங்கள்ல இறைவனை பற்றி சொல்லாம இருக்காங்க? தர்மத்தை பத்தி எந்த மார்க்கங்கள்ல சொல்லாம இருக்கு சொல்லுங்க? இஸ்லாத்துல தர்மத்தை பத்தி சொல்லாம இருக்காங்களா? கிறிஸ்டியானிட்டியில சொல்லாம இருக்காங்களா? புத்திசம்ல சொல்லாம இருக்காங்களா? டாவோயிசம்ல சொல்லாம இருக்காங்களா? ஜென்ல சொல்லாம இருக்காங்களா? இந்து மதத்துல சொல்லாம, எதுல சொல்லல? மொத்த ரகசியமும் தர்மத்துல தான் இருக்கு. எல்லா ரகசியமும் தர்மத்துல தான் இருக்கு. தர்மம் செய்ய தூண்டுபவன் இறைவனாகிறான், தர்மம் செய்பவன் இறைவனாகிறான். தர்மம் செய்பவனுக்கு பஞ்சபூதங்கள் கைகட்டி அவனுக்கு அடிமையாக வேலை செய்யும். அதிகமாக தர்மம் செய்பவனிடம் இறையே வந்து கையேந்தும். என்ன மாதிரி வார்த்தை! இறைவன் வந்து பிச்சை எடுப்பாராம். எடுத்தாரா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் கிட்ட வந்து எடுத்தாரா இல்லையாங்க? நீ செஞ்ச மொத்த புண்ணியத்தை தாராவாத்து கூடுறா, இல்லைன்னா தர்மம் ஜெயிக்கான்னு சொல்லி பிச்சை எடுத்து வந்து நின்னார். தர்மம் செய்கிறது உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். இல்லைட்டா நீங்க இன்னும் 100 பிறவி எடுத்தாலும் இதை கத்துக்கிறக்காக தான் பிறப்பீங்க. உண்மை என்ன சொல்லுது? தர்மம் செய்.
தர்மம் செய்யாதவன் வாழ்க்கையில உருப்பட முடியாது. தர்மம் செஞ்சுட்டு எங்க எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலைன்னு எதிர்பார்க்க கூடாது. அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எது கொடுத்தாலும் 10 மடங்கு திருப்பி வந்துடும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் 10 times it will come back to you. கெட்டதை கொடுக்குறீங்கன்னா 10 டைம் ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். நல்லதை கொடுக்குறீங்கன்னா 10 டைம் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த உலகத்தில் பொது நலம்ன்ற ஒன்றே கிடையாது. எஸ் ஆர் நோ? நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் அது உங்கள் சுயநலத்துக்கு தான். இன்னொருவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமும், இன்னொருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய தர்மமும் சுயநலம் தான். அதுக்கு பேர் பொது நலம் இல்லை. எப்படி அது சுயநலம் ஆகுது? இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே அது பல மடம் உங்களுக்கு திரும்பி வந்துடுது. அப்புறம் எப்படி அது பொது நலம் ஆகும்? பொது நலம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன தெரிய மாட்டேங்குது? பொது நலம் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாம் சுயநலம் தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சு போச்சுல்ல, கொஞ்சம் நல்லா தான் தர்மம் செஞ்சு தொலைங்கல. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு?